இன்றைக்கும் இந்த நாள் உங்களை பார்க்கறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, மாறாதது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளால் தேவன் நம்மை நிறைத்து நடத்துகிறார். இன்றைக்கும் தம்முடைய கிருபை அளவில்லாமல் உங்கள் மேலே இருக்கிறதற்காக நன்றி செலுத்துங்க. சங்கீதம் 143 அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி இருக்கு: அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இந்த வசனத்தில் தாவீது 2 காரியத்தை ஜெபமாக ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். என்னன்னா, உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும், தினந்தோறும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். கேட்க பண்ணும், காண்பியும் அப்படின்ற 2 காரியத்தை ஆண்டவரத்தில் சொல்கிறார். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம் இது 2 தான். அவருடைய கிருபையை நம்முடைய காதில் கேட்க பண்ணணும், அதே போல் அவருடைய வழியை நம்முடைய கண்களுக்கு அவர் காண்பிக்கணும். பாருங்க, தேவனுடைய வார்த்தை, அவருடைய கிருபையை நம்முடைய காதில் கேட்கறதற்கே ஆண்டவர் தான் நம்மளுக்கு உதவி செய்கிறார். ஏதோ நம்ம முடிவு பண்ணி நம்ம வார்த்தையை கேட்கிறோம், நம்ம முடிவு பண்ணதுனால அவருடைய வழிகளை காண்கிறோன்றது அர்த்தம் கிடையாது. அதை கேட்பதற்கும் காண்பதற்குமே தேவன் தான் நம்மளுக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த நாள் உங்களுக்கு கடினமான நாளாக, ஒரு சவால் நிறைந்த, சேலஞ்ச் நிறைந்த நாளாக இருக்கலாம். ஆனால் நாளை தினத்திற்கான நம்பிக்கையை உங்களுக்கு தருகிறது எதுவென்றால், நேற்றைய தினத்திற்கான தேவனுடைய உண்மைத்துவம். நேற்றைக்கு எந்த அளவுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களை எதுவும் செய்யாது. நாளை தினத்திற்கு உங்களுக்கு தேவையான நம்பிக்கை கூட அதுக்கு தந்துவிடும். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நம்ம கேட்க வேண்டிய காரியம் இதுதான். அவருடைய கிருபையை நாம் கேட்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். கிருபை என்பது கர்த்தருடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தையை நம்ம கேட்பதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அதவே ஒரு ஜெபமாக பண்ணணும். அப்படி நாம் கேட்கும் பொழுது அன்றைக்கு அந்த நாளில் நாம் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிப்பார். அதில் நம்ம நம்பிக்கையோடு நடப்பதற்கு அவருடைய கிருபை பொருந்திய வசனம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆகவே ஒவ்வொரு நாளைக்கான தேவனுடைய திட்டத்தையும், அவருடைய வழியையும், அவருடைய கிருபையும், அவருடைய பாதைகளையும், நோக்கங்களையும் நம்மளுக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அதன்படியே, உங்கள் ஜெபத்தின்படியே, உங்கள் ஆசையின்படியே அவருடைய திட்டத்தை உங்களுக்கு காண்பிப்பார், வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார், அவருடைய எதிர்கால யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவார். தேவனுடைய சித்தத்தை அவருடைய வார்த்தையின் மூலம், சத்தத்தின் மூலம் உங்களிடத்தில் பேசுவார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவனுடைய கிருபை நிறைந்த நாளாக, அவருடைய சித்தம் செய்ய போகிற ஒரு நாளாக, அவருடைய வழிகளில் நடக்கிற ஒரு நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.